ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு யர் கார்னிஷ் யுவர் லைஃப் சேனல். இந்த எபிசோடில் வந்து நம்ம படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி ஸ்கூல் எப்படி இருக்கும், எந்த வயசில் வந்து அட்மிஷன் ஆகணும், எந்த சப்ஜெக்ட் இருக்குது, அப்புறம் வந்து இங்கே என்ன விதமான ஸ்கூல் சிஸ்டம் எல்லாம் இருக்குது, அப்புறம் வந்து பேச்சுலர்ஸ் படிக்கணும்னா என்ன பண்ணுறது, அப்புறம் மாஸ்டர்ஸ் படிக்கணும்னா என்ன பண்ணுறது, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து எப்படி படிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டை வச்சு வீடியோலாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து இப்போ ஸ்டடிங் இன் ஜெர்மனி அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக சில விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சாதாரணமாகவே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஜெர்மனிலேயே பிறந்து வளர்ந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அளவுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்காது. அவங்களுக்கு வந்து லாங்குவேஜிலிருந்து அப்புறம் கல்ச்சர், ஃபுட்டு, ஹேபிட்டு, வெதர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்ச்சுரல் ஷாக் அப்படிங்கிறத விட இந்தியாவில் படித்ததுக்கும் இங்கே படித்ததுக்கும் அவங்க டீச்சிங் மெத்தடே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய சேலஞ்சஸ் வந்து சொல்லப்போனால் ஒரு அட்வென்ச்சரை தான் அவங்க வந்து இங்கே ஃபேஸ் பண்ணி படிச்சுட்டு வர்றாங்க. ஸோ இப்போ ஸ்டடிங் இன் ஜெர்மனி வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்க போகுது, இங்கேயே பிறந்து வளர்ந்த குழந்தைகளுக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற சில அப்டேட்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய ஜெர்மனி பற்றின விஷயங்களை வந்து நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து படிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதுக்கான மினிமம் ஹவர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. வீக்லி 20 ஹவர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே அவங்க வந்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இன்னொரு விதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க B1 முடிச்சிருந்தா நீங்கள் வந்து 9 months வரைக்கும் உங்களோட வொகேஷ்னல் ட்ரைனிங், அதாவது பெரூஸ் ஹவுஸ் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தேடுறதாகட்டும், நீங்கள் ஃபர்தராக உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்காகட்டும் நீங்கள் வந்து 9 months வரைக்கும் இங்கே ஜெர்மனியில் வந்து இப்போ லிவ் பண்ணலாம். அதாவது வருஷத்தில் 140 டேஸ் வந்து 140 ஃபுல் டேஸ் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த ஒர்க் பண்ணும்போது வந்து நீங்களே ஏர்ன் பண்ணிக்கிறதுனால இங்கே வந்து லிவ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். நம்பர் 2 என்ன அப்படின்னா எராஸ்முஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜெர்மனியில் வந்து எஜுகேஷன் ஃப்ரீங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஜெர்மனியிலிருந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதாகட்டும், இல்லைன்னா வெளிநாட்டவர் வந்து ஜெர்மனிக்கு வந்து படிக்கிறதாகட்டும், அதுக்காக 220 மில்லியன் யூரோ வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 220 மில்லியன் யூரோவில் 186 மில்லியன் யூரோ வந்து ஜெர்மனியிலிருந்து வேறு கண்ட்ரிக்கு போய் படிக்கிறவங்களுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இதனால் 58,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயன்பெறுவாங்க. அதே மாதிரி வேறு நாட்டிலிருந்து ஜெர்மனிக்கு வந்து படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 31 மில்லியன் யூரோஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இதனால் 7,000 மாணவர்கள் வந்து பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு தெரியும் ஜெர்மனியில் வந்து டியூஷன் ஃபீஸ் கிடையாது. யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷனில் வந்து ஜெர்மனியில் படிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ பவேரியாவில் வந்து டியூ மியூனிக், அதாவது டியூன்னா டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி மியூனிக் வந்து 24-25 வந்து வின்டர் செமஸ்டரில் டியூஷன் ஃபீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளவு அப்படின்னா 2,000 யூரோஸ்லேருந்து 3,000 யூரோ பெர் செமஸ்டருக்கு. இயர்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4,000 யூரோலேருந்து 6,000 யூரோ வரைக்கும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு. மாஸ்டர்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4,000லேருந்து 6,000 யூரோ பெர் செமஸ்டர். அதுவே இயர்லியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 8,000 யூரோலேருந்து 12,000 யூரோ வந்து பெர் செமஸ்டர் வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து வரும். ஆக்சுவலி சொல்லப்போனால் இப்போ தான் இது ஃபஸ்ட் டைம் வந்து ஜெர்மனியில் இப்படி ஒரு விஷயம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பவேரியா வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் இன்னோவேஷன் ஆக்ட் மூலயமா இந்த ஒரு டியூஷன் ஃபீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் யூனிவர்சிட்டி ஆஃப் ராகன்ஸ்பர்க், மியூனிக்ஸ் லுட்விக் மேக்சிமிலான் யூனிவர்சிட்டி இங்கே வந்து படிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு டியூஷன் ஃபீஸ் இல்லாமலே நம்ம படிக்கலாம்.
நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து யாருக்கெல்லாம் இங்கே கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜெர்மனியில் இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும் உங்களுக்கு. ஆனால் இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது. லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் வந்து 5% அலவன்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து ஏஜ் வந்து கேட்டகரி இருக்குது. இப்போ பார்த்தோங்க அப்படின்னா 25 இயர்ஸ்க்கு கீழே 855 யூரோ, 25 to 30 இயர்ஸ்க்கு கீழே 992 யூரோஸ், 30 இயர்ஸ் அண்ட் அபோவ் இருந்தால் 1088 யூரோ வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹவுஸ் ரெண்ட்டுக்கு, அதாவது ஹவுசிங் சப்போர்ட்டுக்கு வந்து 308 யூரோஸ் பெர் மந்த்தும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான். அதே சமயம் அவங்க வந்து இப்போ ஜெர்மனியில் இருக்காங்க, ஒரு சின்ன கிராமத்தில் இருக்காங்க, அவங்க ஒரு சிட்டிக்கு போய் தான் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும், காலேஜ் போய் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அலவன்சஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதே அந்த மாதிரி லோ இன்கம் இருக்கிறவங்களுக்கு ஒன் டைம் அலவன்சஸாக அந்த ஸ்டடீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து 1000 யூரோஸும் கொடுக்குறாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜெர்மனிக்கு வந்து படிக்கணும் அப்படின்னா பிளாக்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம். அந்த அமௌண்ட் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2024 வரைக்கும் 11,208 யூரோஸ் நம்மளோட பிளாக்டு அக்கௌண்ட்டில் இருக்கணும். அதாவது மந்த்லி 934 யூரோ அவங்க செலவு பண்ணுறதுக்காக அதை டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 934 யூரோஸ் இருந்தது அப்படின்னா ஜெர்மனியில் பிரச்சனை இல்லாமல் பெர் ஹெட் லிவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அந்த அமௌண்ட் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 11,904 யூரோஸ். சொல்லப்போனால் மாதம் ஒரு 75 யூரோ அப்ராக்சிமேட்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா டாய்ச்லாண்ட் டிக்கெட். டாய்ச்லாண்ட் டிக்கெட் வந்து இந்த 2024லேருந்து 2025க்கு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நான் என்னோட வீடியோவில் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா 58 யூரோ பெர் மந்த்து டாய்ச்லாண்ட் டிக்கெட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ 29 யூரோ வருது பெர் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ 50% டிஸ்கவுண்ட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த அலவன்சஸை வச்சு டாய்ச்லாண்ட் டிக்கெட்டை வச்சுட்டு அவங்க வந்து ட்ராவல் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் வந்து மினிமம் வேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். போன வருஷத்துக்கு காட்டிலும் இந்த வருஷத்துக்கு பெர் ஹவருக்கு 41 சென்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2023ல் வந்து 12 யூரோ சம்திங் இருந்தது. அதுக்கடுத்து 12 யூரோ 41 சென்ட்ஸு. இந்த வருஷம் கழித்து அடுத்த வருஷத்தில், அதாவது 2025ல் 12 யூரோ 82 சென்ட்ஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் மினிமம் வேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணது வந்து ஓரளவு ஆறுதலான ஒரு விஷயம்தான். அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து மினி ஜாப். மினி ஜாபோட இந்த மினிமம் வேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால மினி ஜாப் கூட 556 யூரோ வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 20 ஹவர்ஸ் பெர் வீக்கு அவங்களால ஒர்க் பண்ண முடியும். சராசரியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 43.3 மணி நேரம் வந்து அவங்களால ஒர்க் பண்ண முடியும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜெர்மன் யூனிவர்சிட்டி வந்து QS, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குவாரெல்லி சைமோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படிங்கிறது இன்டர்நெட்டில் நீங்கள் தான் சர்ச் பண்ணி பார்க்கணும். அதை வந்து QS அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரேங்கிங் கேட்டகரியில் வந்து இப்போ வந்திருக்கு. அந்த யூனிவர்சிட்டிஸ் 5 யூனிவர்சிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா TU மியூனிக். நான் வந்து இப்போ டியூஷன் ஃபீஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் இன் ஜெர்மனின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த யூனிவர்சிட்டி வந்து 100க்குள்ளே வருது. எத்தனாவது பிளேஸ்னா 28th பிளேஸில் வருது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லுட்விக் மேக்சிமலைன்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக். இதுவும் மியூனிக்கில் தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து டியூஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. இது வந்து 59th பிளேஸில் இருக்குது. அடுத்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைடல்பர்க் 84th பிளேஸ். யூனிவர்சிட்டி ஆஃப் பெர்லின் அது வந்து 97th பிளேஸ். யூனிவர்சிட்டி ஆஃப் ஆகன் இது வந்து 99th பிளேஸில் இருக்குது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் ஜெர்மனியில் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டடி, அதாவது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா 2025ல் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளேஷன் எல்லாம் நார்மல் லெவலுக்கு வரும். இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி நடந்தது அப்படின்னா இங்கே இருக்கிற ஜாபு, ரெசெஷன் எல்லாமே ஓரளவு பிரச்சனை இல்லாமல் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னையும் ஒரு ஃபோர்காஸ்ட் சொல்லுது. ஸோ அது நல்லபடியாக நடந்தால் எல்லாருக்குமே நல்லது தான். ஸோ ஜெர்மனி பற்றின வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம கார்னிஷ் யுவர் லைஃப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் ஏற்கனவே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற லாங்குவேஜ், இங்கே கல்ச்சர் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து நான் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் அப்பப்போ நடக்கிற லேட்டஸ்ட் நியூஸையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ சொல்ற வரைக்கும் டாடா, பை பை, see you. This is Kavita signing off Garnish Your Life channel. Bye bye.